பூக்கும் மாசம் தை மாசம் என தமிழ் சினிமாவில் பூத்த பூ குஷ்பு. தர்மத்தின் தலைவன் படத்தில் பிரபுவுக்கு ஜோடியாக அறிமுகமான குஷ்பு வருஷம் 16 படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்கள் மனதில் குடியேறினார். நடிகைகள் அணிந்திருக்கும் உடைகள், அவர்கள் செய்து கொள்ளும் அலங்காரம் மீது பெண்கள் இயல்பாகவே ஆர்வம் கொள்வது இயல்பானது. அப்படித்தான் சரோஜாதேவி, வாணிஸ்ரீ கொண்டை, நதியா கம்மல் என தமிழகத்தில் சினிமா நடிகைகள் உடுத்திய ஆடைகள் கம்மல்கள் போல் வாங்கி போட்டுக் கொள்வதில் பெண்கள் ஆர்வம் காண்பித்தார்கள். அதே போன்றதல்ல குஷ்பு மீதான தமிழ் ரசிகர்களின் ஆர்வம். இது சற்றே வித்தியாசமானது. குஷ்பு மீதான காதல் குஷ்பு இட்லி என பெண்கள் சுடும் இட்லிக்கு பெயர் வைக்க வைத்தது. பெண்கள் இப்படி என்றால் ஆண்கள் கோயில் கட்டி குஷ்புவை தரிசித்தார்கள். வடக்கே பிறந்து தெற்கே காலூன்றி தமிழ் சினிமாவில் உச்சம் தொட்டு வேறு எங்குமில்லாமல் ரசிகர்களால் கோயில் கட்டி கொண்டாடப்பட்ட ஒரே நடிகை குஷ்பு. ஆனால் குஷ்பு தன்னை பெரியாரிஸ்ட் என்று பகிரங்கமாக அறிவித்தவர். அரசியலுக்கு வருவேன், வரமாட்டேன் இப்படி எதுவும் பேட்டியெல்லாம் கொடுக்கவில்லை. நேரே திமுகவில் இணைந்து தனது அரசியலை சொல்லியவர். ஜெயலலிதாவை எதிர்த்து கடுமையாக விமர்சித்தவர். தனக்கு சரி என்று படுவதை அப்படியே பேசுபவர். அதனால் அவர் சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம். அவற்றையெல்லாம் தனிநபராக தைரியமாக சவாலாக எதிர்கொண்டவர் என குஷ்பு பிளஸ் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அதன் பட்டியல் மிகவும் நீளமானது. குஷ்புவின் பாடல்களில் ஒன்றான எந்த பெண்ணிடமும் இல்லாத ஒன்று, அது ஏதோ ஒன்று குஷ்புவிடம் இன்று வரை இருக்கத்தான் செய்கிறது. அந்த ஈர்ப்பு தமிழகத்தில் அவருக்கான ஒரு இடத்தை இன்று வரை கொடுத்து கொண்டே இருக்கிறது. தமிழகத்து மருமகள் ஆவதற்கு முன்பே தமிழை அழகாக கற்று இன்று சரளமாக பேசும் குஷ்புவிற்கு தமிழ் ஆசிரியர், திமுக தலைவர் கருணாநிதி என்று சமீபத்தில் அவரது மறைவின் போது புகழஞ்சலி செலுத்தினார் குஷ்பு. இவ்வளவிற்கு குஷ்பு நடிப்பில் பெரிய சாகசங்கள் எதுவும் இதுவரை செய்ததில்லை. ஆனால் தமிழகம் குஷ்புவை கொண்டாடியது. தமிழகத்தால் குஷ்பு கொண்டாடப்பட்டது வரலாறு என்றால் அவர் சர்ச்சைகளில் சிக்கி வசைபாடப்பட்டதும் வரலாறு தான். இந்த இரண்டு வரலாறையும் ஒருங்கே தருகிறது இந்த காட்சி தொகுப்பு. மும்பை அந்தேரியில் உள்ள இஸ்லாமிய குடும்பத்தில் 1970ஆம் ஆண்டு பிறந்தவர் நக்கத் கான். 4 அண்ணன்கள், ஒரே பெண் குழந்தை என்பதால் செல்லமாக வளர்க்கப்பட்டார் நக்கத் கான். வீர தேசாய் சாலையில் உள்ள அந்த மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்த நக்கத் கான் சிறு வயதில் பக்கத்து வீட்டில் 10 பைசா கொடுத்துவிட்டு சித்திரகார் நாடகத்தை டிவியில் பார்த்து ரசித்தவர். சினிமா வாசம் சிறிது கூட குடும்பத்திற்கு கிடையாது. நடிகை ஹேமா மாலினியின் உறவினர் ஒருவர் நக்கத் கான் அண்ணனின் நண்பனாவார். அவர் மூலமே நக்கத் கானுக்கு சினிமா பரிச்சயமானது. ஜூஹுவில் உள்ள ஹேமா மாலினியின் வீட்டிற்கு அண்ணனுடன் போய் வருவார் நக்கத் கான். ஜிதேந்திரா, ரவி சோப்ரா, தர்மேந்திரா அனைவரிடமும் நக்கத் கானை ஹேமமாலினி அறிமுகப்படுத்தி வைத்தார். ஹேமமாலினியின் அறிமுகம் நக்கத் கானுக்கு சினிமா கனவை வளர்த்தது. கனவுலகில் ஒரு நடிகையின் வீட்டை கட்டினார் நக்கத் கான். அந்த வீட்டில் உள்ள சுவர்களில் விருதுகளாக நிரம்பி இருப்பது போன்று கனவு காண்பார். ஹேமமாலினியின் மடியில் அமர்ந்து இட்லி தோசை சாப்பிடும் நக்கத் கானுக்கு இந்த கனவுகள் தான் எப்போதும் வந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் ஹேமமாலினியின் தாயார் ஜெயா சக்கரவர்த்தி நக்கத் கானிடம் படத்தில் நடிக்க விருப்பமா என்று கேள்வி கேட்டார். அந்த கேள்விதான் நக்கத் கானின் வாழ்க்கையை மட்டுமல்ல, அவரது பெயரையே மாற்றி மொத்த வாழ்க்கையை திருப்பி போட்டது. அவர் கண்ட கனவுகள் நனவாவதற்கான நுழைவு வாயிலாக அந்த கேள்வி நக்கத் கானுக்கு தெரிந்தது. அப்போது நக்கத்துக்கு வயது 8. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தால் படத்தில் நடிப்பதாக ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார். 1978ஆம் ஆண்டு வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற தெரி ஹே சமீன் திரைப்படத்தில் 8 வயது குழந்தை நட்சத்திரமாக நக்கத் கான் நடித்தார். அன்று கேமரா முன்னால் நிற்க ஆரம்பித்தவர் தற்போது வரை நின்று கொண்டிருக்கிறார். அவரை சுற்றி எப்போதும் கேமராக்களின் பிளாஷ்கள் மின்னிக்கொண்டே இருக்கின்றன. அந்த படம் வந்தபோது நக்கத் கான் என்கிற பெயருக்கு எல்லோரும் அர்த்தம் கேட்டனர். நக்கத் கான் என்றால் உருதில் நறுமணம். இந்தியில் அதற்கு பெயர் குஷ்பு. அதன் பின்னர் குஷ்பு என்கிற பெயரோடு திரையுலகில் தன் வாசத்தை பரப்பினார். தெரி ஹை சமீனில் குஷ்புவின் நடிப்பை பார்த்து அதன் பிறகு அடுத்தடுத்த படங்களில் நடிக்க வாய்ப்பு அவர் வீட்டு கதவை தட்டியது. 14 வயதில் ஹீரோயினாக நடிக்க ஆரம்பித்தார். ஜானு, தன்பதான், மெரிஜங் என அடுத்தடுத்த படங்களில் குஷ்புவை பாலிவுட்டே கொண்டாடி தீர்த்தது. குஷ்புவின் தந்தை பெயரை கூட குஷ்பு சொல்ல தயங்குபவர். அவர் நடிக்க ஆரம்பித்த காலகட்டங்களில் தொடர்ந்து பணத்தின் மீது குறிவைத்து குஷ்புவை சித்திரவதை செய்தார். அதனால் 30 ஆண்டுகளுக்கு மேலாக குஷ்பு அவர் அப்பாவிடம் பேசாமலேயே இருந்தார் என குஷ்புவே ஒரு பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். குஷ்பு மற்றும் அவரது தாயாரை அழைத்துக் கொண்டு அவரது தந்தை சென்னைக்கு வருகிறார். அப்போது குஷ்புவிற்கு 16 வயது. இது நாம் வாழப்போகும் ஊர் என்று குஷ்புவிற்கு அன்று தெரிந்திருக்க நியாயமில்லை. தெலுங்கு பட வாய்ப்பு வருகிறது. ஆரியபுரத்தில் வாடகைக்கு குடியேறுகிறது குஷ்புவின் குடும்பம். போனி கபூருடன் அடுத்த பட வெளியீடு இருக்கும் போது தெலுங்கு படத்திற்கு அவரது அப்பா புக் செய்கிறார். மும்பைக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட வாழ்வில் சேர்த்து வைத்திருந்த பணமெல்லாம் தீர்ந்து போகிறது. கலியுக பண்டவளு என்ற படத்தில் வெங்கடேஷ் தான் குஷ்புவை பாலிவுட் சினிமாக்களில் பார்த்துவிட்டு புக் செய்கிறார். குஷ்புவின் அப்பா அனைத்து பணத்தையும் வாங்கிக் கொண்டு குஷ்புவையும் அவரது தாயாரையும் கொடுமைப்படுத்துவதை பார்த்து தெலுங்கு தயாரிப்பாளர் ராகவேந்திர ராவ் குஷ்புவின் தந்தையிடம் பணம் கொடுப்பதை நிறுத்தி குஷ்புவிடமே கொடுக்க ஆரம்பிக்கிறார். தெலுங்கு நடிகர் வெங்கடேஷ் குஷ்புவுக்கு பக்கபலமாக இருந்து குஷ்புவிற்கு உதவி செய்கிறார். அந்த பணத்தில் முதன்முறையாக மாருதி வேன் ஒன்றை வாங்குகிறார் குஷ்பு. மும்பையிலிருந்து திரும்பிய குஷ்புவின் தந்தை புத்தம் புதியதாக வாங்கி வீட்டில் நிறுத்தியிருந்த மாருதி வேனை கண்டு கோபமடைகிறார். கோபத்தில் காரை உடைக்கிறார் குஷ்புவின் அப்பா. கண்டிப்பாக பிச்சை எடுப்பாய், மீண்டும் என்னிடமே நீ வருவாய் என கோபத்தில் கத்துகிறார். அப்போது குஷ்பு தீர்க்கமாக சொல்கிறார், அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரையும் கொண்டுட்டு நான் செத்துடுவேன், உங்க முன்னாடி மட்டும் வந்து நிக்க மாட்டேன் என்கிறார் குஷ்பு. அதன் பிறகு அவரது தந்தையை குஷ்பு பார்க்கவே இல்லை. இப்போது உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்று கூட குஷ்புவிற்கு தெரியாது. ஒரு பக்கம் சினிமா பயணத்தை தொடங்கும் போது இத்தகைய நெருக்கடிகளை எதிர்கொண்டாலும் 1987ஆம் ஆண்டு தெலுங்கு, கன்னடம் என 12 படங்களில் நடித்து முடித்திருந்தார் குஷ்பு. அதன் தாக்கம் குஷ்புவின் திரைப்பயணத்தை தமிழ் திரையுலகம் பக்கம் கடத்தியது. தர்மத்தின் தலைவன் படத்தில் அவர் நடிக்க நடிகர் திலகம் சிவாஜியின் சிபாரிசில் ஒப்பந்தமானார் குஷ்பு. பிரபுவுக்கு ஜோடியாக தர்மத்தின் தலைவன் படத்தில் நடித்தார் குஷ்பு. அப்போது மேக்கப் மேன் மணியின் மூலம் குஷ்புவிற்கு இயக்குனர் ஃபாசில் அறிமுகம் கிடைத்தது. ஃபாசில் வருஷம் 16 படத்திற்கான வேலைகளில் அப்போது இருந்தார்.
கார்த்திக்குடன் நிரோஷாவை நடிக்க வைக்க அவர் முடிவு செய்து வைத்திருந்தார். ஏற்கனவே கார்த்திக் நிரோஷா ஜோடிக்கு தமிழ் ரசிகர்களிடம் இருந்த வரவேற்பு காரணமாக வருஷம் 16 படத்திற்கும் அதே ஜோடியை புக் செய்திருந்தார் இயக்குனர் ஃபாசில். இந்த சூழ்நிலையில்தான் ஃபாசில் குஷ்புவை சந்திக்கிறார். குஷ்புவை பார்த்ததும் இயக்குனர் ஃபாசிலுக்கு பிடித்து போகிறது. பிறகு குஷ்புவை வைத்து பட வேலைகளை ஆரம்பிக்கிறார். குஷ்புவிடம் படம் முடியும் வரை யாரிடமும் நடிப்பதாக சொல்லக்கூடாது என்று சொல்லி வைத்திருந்தார் இயக்குனர் ஃபாசில். 1989ஆம் ஆண்டு வருஷம் 16 படம் ரிலீஸ் ஆனது. கண்ணா அத்தான் என்று அழைக்கும் குஷ்புவை முதல் படத்திலேயே தமிழ்நாடே கொண்டாடி தீர்த்தது. குஷ்புவிற்காக படத்தை திரும்ப திரும்ப பார்த்தனர். ஒவ்வொரு பிரேமிலும் எத்தனையோ பேர் வந்தாலும் குஷ்பு மட்டுமே ரசிகர்கள் கண்ணில் தெரிந்தார். பத்மநாபபுரம் அரண்மனையில் வருஷம் 16 படத்தின் பெரும்பாலான காட்சிகள் படம் பிடிக்கப்பட்டிருக்கும். அந்த படம் வந்த பிறகு குஷ்பு குளித்த குளம் என்றே அங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு வழிகாட்டிகள் சொல்லும் அளவிற்கு குஷ்பு பிரபலமானார். வருஷம் 16 திரைப்பட வெற்றியை தொடர்ந்து நடிகன், கிழக்கு வாசல் என அடுத்தடுத்து படங்களில் நடித்தார் குஷ்பு. அதேபோன்று குஷ்பு பிரபு நடிப்பில் 1991ஆம் ஆண்டு வெளிவந்த சின்னத்தம்பி படம் தமிழகத்தின் பட்டி தொட்டி எல்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டது. குடும்ப பின்னணியை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் என்பதால் குடும்பமாக போய் சின்னத்தம்பி படத்தை பார்த்தார்கள். குஷ்பு நீ எங்கே பாடலில் கண்ணாடி சிதில்கள் மீது நடந்து வந்த போது பெண்கள் எல்லாம் உச்சிக்கொட்டி பார்த்தனர். சின்னத்தம்பி படத்தின் வெற்றியை மாவட்டமாக கொண்டாடினார்கள். எல்லா மாவட்டங்களுக்கும் குஷ்பு வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள் அவரது ரசிகர்கள். குஷ்பு பறந்து நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். அப்படி விமான நிலையங்களுக்கு செல்லும் போது விமான நிலையத்திற்கு வெளியே பெரிய பதாகைகளை வைத்துக் கொண்டு குஷ்புவை வரவேற்றனர் ரசிகர்கள். படம் வெளிவந்து சில மாதங்கள் கழித்தும் குஷ்புவை தேடி ஊர்களிலிருந்து பேருந்து வைத்துக் கொண்டு சென்னை வந்தனர். அப்போது குஷ்பு போட் கிளப்பில் குடியிருந்தார். குஷ்புவின் வீட்டின் முன்னால் எப்போதும் ரசிகர்கள் பட்டாளம் காத்து கிடக்கும். போட் கிளப் ஏற்கனவே சென்னையில் தொழிலதிபர்கள் வாழும் இடம். அங்கே குஷ்புவை பார்ப்பதற்காக வருபவர்கள் கத்துவது, எப்போதும் கூட்டம் கூடுவது பிடிக்காமல் சிலர் இதனை பிரச்சனைக்கு உள்ளாக்கினர். பிறகு ஒருமுறை குஷ்பு வீட்டை விட்டு வெளியே வந்து அக்கம் பக்கத்தினருக்கு தொந்தரவாக இருப்பதால் இங்கிருந்து கலைந்து செல்லுங்கள், உங்கள் மனங்களில் இவ்வளவு பெரிய இடமளித்ததற்கு நன்றி என்று தெரிவித்து அன்பு கட்டளையிட்டார். அதன் பிறகே ரசிகர்கள் பட்டாளம் அங்கிருந்து கலைந்து சென்றனர். குஷ்பு அளவிற்கு அவருக்கு முன்பும் அவருக்கு பின்பும் ரசிகர்கள் வேறு எந்த நடிகையையும் இந்த அளவிற்கு கொண்டாடி தீர்த்ததில்லை. உலகிலேயே வேறு எந்த நடிகைக்கும் இல்லாத ஒன்றாக குஷ்புவுக்கு அவரது ரசிகர்கள் கோயில் கட்டினார்கள். ரத்தத்தில் எழுதி மடல் அனுப்பினார்கள். அதன் பிறகு முன்னணி நட்சத்திரங்களான ரஜினி, கமல் என தொடர்ந்து பட வாய்ப்புகள் வந்த வண்ணம் இருந்தன. பாரதி ராஜா, பாலச்சந்திரன் என குஷ்பு வீட்டை நோக்கி பட வாய்ப்பிற்காக இயக்குநர்கள் திரள ஆரம்பித்தனர். இந்த நேரத்தில் சின்னத்தம்பியின் வெற்றிக்கு பிறகு பிரபு, குஷ்பு இடையே காதல் இருப்பதாக பத்திரிகைகள் எழுதின. அப்போது பிரபுவுக்கு திருமணமாகி இருந்ததால் இவர்களது காதல் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. இந்த விவகாரத்தால் அடுத்து குஷ்புவுக்கு வர இருந்த 5 படங்கள் பதிபோயின. இந்த நிலையில் சூழல் காரணமாக குஷ்பு பிரபு காதலுக்கு வதந்திகளோடே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அந்த தருணத்தில் தமிழ் திரையுலகில் வெகு சிலரான நடிகர் கார்த்திக், இயக்குனர் பாலச்சந்தர் போன்றோர் குஷ்புவின் பக்கம் இருந்தனர். நடன இயக்குனர் பிருந்தா, அனு பார்த்தசாரதி, நடிகர் சுப்பு போன்றோர் குஷ்புவுக்கு துணையாக இருந்தனர். கூடுதல் நம்பிக்கைகளை குஷ்புவிற்கு கூடவே இருந்து விதைத்தவர் அவரது சிகை அலங்கார பெண்மணி உபின் பெர்னாண்டஸ். குஷ்புவின் சினிமா பயணத்தில் தொடங்கிய நட்பு கடைசியாக 2012ஆம் ஆண்டு உபின் இறக்கும் வரை கூடவே இருந்திருக்கிறார். குஷ்பு வீட்டு வரவேற்பறையில் சில்வர் பிரேமுக்குள் இப்போதும் உபினின் படம் இருக்கிறது. 1995ஆம் ஆண்டு கஸ்தூரிராஜா இயக்கத்தில் குஷ்பு நடித்து வெளிவந்த படம் நாட்டுப்புற பாட்டு. அந்த சமயத்தில் குஷ்பு நன்றாக உடல் பூசி குண்டாக இருந்தார். அதனால் அவருக்கு தன்னை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற தயக்கம் இருந்தது. அப்போது அவருக்கு காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக மிகவும் கடினப்பட்டு ஒத்த ரூபா பாடலுக்கு நடனமாடினார். ஆனால் அந்த பாடல் மீண்டும் குஷ்புவை ஹிட் நடிகையாக்கியது. குஷ்புவை பெரும்பாலும் பி மற்றும் சி சென்டர் ரசிகர்கள் அதிக அளவில் கொண்டாடினார்கள். சுந்தர் சி இயக்கத்தில் முறைமாமன் படத்தில் குஷ்புவை நடிக்க வைக்க அணுகினார் சுந்தர் சி. முறைமாமன் படத்தின் படப்பிடிப்பு பொள்ளாச்சியில் நடைபெற்றது. ஒரு நாள் ஷூட்டிங்கின் போது அங்கு வந்திருந்த கூட்டத்தில் ஒருவர் குஷ்புவை தவறாக பேச அவரை விரட்டி சென்று போய் அடித்து துவம்சம் செய்திருக்கிறார் சுந்தர் சி. பிறகு கோவையில் படம் பார்க்க சென்ற போது அங்கு குஷ்புவை அடையாளம் கண்டு கூட்டம் கூடியிருக்கிறது. அந்த கூட்டத்திலிருந்து குஷ்புவை கையை பிடித்து கூட்டி வந்துள்ளார் சுந்தர் சி. குஷ்புவிற்கும் சுந்தர் சியை பிடித்து போனது. ஒரு நாள் ஷூட்டிங் இடைவேளையில் குஷ்புவை பார்க்க சுந்தர் சி வந்துள்ளார். நம் இருவருக்கும் குழந்தை பிறந்தால் அது யாரை போல் இருக்கும் என்று கேட்க குஷ்புவிற்கோ அதிர்ச்சி. அவர் சுதாரிப்பதற்குள் குஷ்புவின் முன்னால் ஒற்றை காலில் மண்டியிட்டு, இப்போது என் கையில் பூ இருப்பதாக நினைத்துக்கொள், என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா என்று கேட்டுள்ளார் சுந்தர் சி. தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று புரியாமல் நின்றிருந்த குஷ்பு சுந்தர் சியின் காதலுக்கு உடனே பச்சை கொடி காட்டியிருக்கிறார். ஆனால் என் நண்பர்களுக்கு பிடித்தால் தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி இருக்கிறார் குஷ்பு. பிருந்தா, சுப்பு அனைவரிடமும் சுந்தர் சியின் காதலை குஷ்பு சொல்ல அவர்களுக்கும் சுந்தர் சியை பிடித்து விட்டது. ஆனால் குஷ்புவின் அம்மாவிற்கு சிறிது சந்தேகம் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. வருடங்கள் உருண்டோட பிறகு அனைவருக்கும் சுந்தர் சியின் மீது நம்பிக்கை வந்துள்ளது. 1995ஆம் ஆண்டு முதல் 5 ஆண்டுகள் திகட்ட காதலித்து பிறகு 2000ஆவது ஆண்டு குஷ்பு சுந்தர் சி ஜோடி திருமணம் செய்து கொண்டனர். சுந்தர் சியுடன் திருமண பந்தத்திற்கு சாட்சியாக அவந்திகா, அனந்திகா என 2 பெண் குழந்தைகள் என போய்கொண்டிருந்தது குஷ்புவின் இல்லற வாழ்க்கை. அப்போது இந்தியா டுடே தமிழ் பதிப்பில் திருமணத்திற்கு முன்பு பெண்கள் பாலியல் உறவு வைத்துக் கொள்வது தவறில்லை, பாதுகாப்பாக உறவு வைப்பது சரி என குஷ்பு ஒரு பேட்டி கொடுத்தார். திருமணத்திற்கு முந்தைய உடலுறவு குறித்து அவர் அளித்த பேட்டி அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் மத்தியில் பெரும் எதிர்ப்பை கிளப்பியது. தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தமிழ் பெண்களையும் குஷ்பு இழிவுபடுத்தி விட்டார் என்று எதிர்ப்புகள் வலுவாகின. கலாச்சார காவலர்களை குஷ்புவிற்கு கட்டிய கோயிலை இடிக்கவும் செய்தார்கள். வடநாட்டு கலாச்சாரத்தை பார்த்து வளர்ந்த ஒருவருடைய பார்வை பாலியல் சார்ந்தும் உடலுறவு சார்ந்தும் எத்தகையது என்று யோசிப்பதற்கு முன்பே கோயில் கட்டி கும்பிட்ட ஊரில் குஷ்புவை தூற்றியதும் துடைப்பத்தோடு அவர் வீட்டு வாசலில் பெண்கள் நின்றதும் அரங்கேறியது. இதன் விளைவாக வெவ்வேறு நீதிமன்றங்களில் தொடரப்பட்ட 22 வழக்குகளை அவர் சந்திக்க நேர்ந்தது.
பள்ளியிலிருந்து குழந்தைகளை அழைத்துக் கொண்டு ஒரு வெள்ளிக்கிழமை மதிய உணவு சாப்பிடுவதற்காக காஸ்கேட் உணவகத்தில் அமர்ந்திருந்தார் குஷ்பு. அப்போது சுந்தர் சியிடமிருந்து போன் வந்தது. எங்கிருக்கிறாய்? உன்னை போலீஸ் கைது செய்ய போகிறது, சீக்கிரம் வீட்டுக்கு வா என்று பேசியிருக்கிறார். ஜாமீனில் வெளிவர முடியா கைது வாரண்ட் குஷ்புவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருப்பதால் கைது செய்தால் திங்கட்கிழமை வரை சிறையிலேயே இருக்க வேண்டிய நிலைதான் ஏற்படும். அதனால் நண்பர்கள் உதவியுடன் திங்கட்கிழமை முன்ஜாமீன் வாங்கும் வரை தலைமறைவாக இருந்தார் குஷ்பு. அப்போது கமல்ஹாசன் அமெரிக்காவில் இருந்திருக்கிறார். குஷ்பு விவகாரம் பற்றி கேள்விப்பட்டு நண்பர்கள் உதவியுடன் குஷ்புவுடன் பேசினார். நீ யாரையாவது கொலை செய்தாயா என்று கேட்டிருக்கிறார் கமல். இல்லை என்றிருக்கிறார் குஷ்பு. நீ பேசியது உனக்கே இப்போது தர்ம சங்கடமாக இருக்கிறதா, அதற்காக வருந்துகிறாயே என்பது கமலின் அடுத்த கேள்வி. இல்லை என்று குஷ்புவிடம் அதற்கும் பதில் வந்துள்ளது. போலீஸ் கைது பத்திரிகைகள் என்று பயப்படுகிறாயா என்றும் கேட்டுள்ளார். அதற்கும் இல்லை என்று பதிலளித்துள்ளார் குஷ்பு. பிறகு என்ன யோசிக்கிறாய்? நாளை நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகிவிடு, மற்றதை பார்த்துக் கொள்ளலாம். நான் சுந்தர் சியிடம் பேசுகிறேன் என்று கூறிவிட்டு போனை வைத்துள்ளார். குழந்தைகளிடம் தொலைபேசியில் பேச முடியவில்லை. வீட்டின் முன்னால் பெண்கள் திரண்டு போராட்டம் செய்து கொண்டிருக்க எங்கேயும் போக முடியாமல் குஷ்புவின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் கைது நெருக்கடிகள் முடக்கின. அடுத்த நாள் மாலை மேட்டூர் நீதிமன்றத்தில் குஷ்பு ஆஜரானார். உடனடியாக அவசர வழக்காக எல்லாம் எடுத்துக்கொள்ள மறுத்த நீதிமன்றம் அடுத்த நாள் காலை குஷ்புவை வரச் சொல்லி உத்தரவிட்டது. மறுநாள் காலை குஷ்பு நீதிமன்றத்திற்குள் சென்றபோது நீதிமன்றத்தின் முன்னால் பெண்கள் திரண்டு குஷ்புவுக்கு எதிராக போராடி கொண்டிருந்தார்கள். குஷ்பு நீதிமன்றத்தில் ஆஜரான செய்தி தேசிய ஊடகங்கள் வரை நேரலையில் ஒளிபரப்பப்பட்டது. அரசியல் கட்சிகள் கொடுக்கும் நெருக்கடிகளை தனியாளாக சமாளித்தாரே தவிர எந்த அரசியல் கட்சியிலும் அவசரப்பட்டு சேரவில்லை குஷ்பு. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் இந்த வழக்கினை எதிர்கொண்டார். இறுதியாக 2010ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் குஷ்பு மீது தொடுக்கப்பட்ட 22 வழக்குகளையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. அதற்கு பின்னும் பல சர்ச்சைகளை சந்தித்தவர் தான் குஷ்பு. ஒரு பட விழாவின் போது கடவுளின் சிலை முன்பு கால் மீது கால் போட்டு உட்கார்ந்திருந்தார். கடவுளை இழிவுபடுத்தும் வகையில் ஆடை அணிந்திருந்தார் என்றெல்லாம் அவர் மீது சர்ச்சைகள் கிளப்பப்பட்டன. எல்லா சர்ச்சைகளையும் அவர் தனி மனுஷியாக சந்தித்தார். துணிச்சல் என்ற ஒரே ஓர் ஆயுதம் தான் குஷ்புவிடம் இருந்தது. குஷ்பு ஒரு சாகச நாயகியாக சினிமாவில் நடிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் குஷ்பு பல சாகசங்களை நிகழ்த்தியவர். 2005ஆம் ஆண்டு பெரியாரின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் பெரியார் படத்தில் மணியம்மையாக குஷ்பு நடிக்க ஒப்பந்தமானார். இதற்கு கடுமையான எதிர்ப்பை பாமக, விசிக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் பதிவு செய்தன. தமிழக அரசு செலவு செய்து எடுக்கும் படத்தில் கற்பு குறித்து மோசமாக பேசிய குஷ்பு நடிக்கக்கூடாது என பாமகவின் அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் சட்டமன்றத்தில் பேசினார். பிறகு சத்யராஜ் அனைவரையும் சமாதானப்படுத்தி குஷ்புவை அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்தார். படம் வெளிவந்த போது குஷ்புவின் நடிப்பு பிரமாதம் என பேசப்பட்டது. இந்த படத்திற்கு பணம் எதுவும் வாங்காமல் குஷ்பு நடித்தார் என்பதும் நினைவு கூறத்தக்க ஒன்று. சினிமா மட்டுமல்லாது சின்ன திரையில் சீரியல், ரியாலிட்டி ஷோ, நடன போட்டிகளுக்கு நடுவர் என தொடர்ந்து பிஸியாகவே இருந்தார் குஷ்பு. இன்னொரு புறம் குஷ்புவும் சுந்தர் சியும் இணைந்து படங்களை தயாரித்து வெளியிட்டனர். அந்த பட வேலைகளில் குறிப்பாக காஸ்டியூம் டிசைனிங் வேலைகளை குஷ்புவே நேரடியாக செய்வார். சமூக வலைதளங்களில் ஹாட் டாபிக், வைரல், ட்ரெண்டிங்கில் குஷ்புவின் பதிவுகளும் அடக்கம். குஷ்புவுக்கும் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் நடந்த ட்விட்டர் மோதல், தன்னை இழிவாக பேசிய ஒருவரின் குடும்பத்தையே வம்புக்கு இழுத்த குஷ்புவின் பதிவு, மோடி பாஜக கொள்கைகளை உடனுக்குடன் விமர்சிக்கும் குஷ்புவின் பதிவுகள் என்று ரகரகமாக பிரிக்கலாம். இப்படி தொடர்ந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களோடு ஏதோ ஒரு வகையில் தன்னை இணைத்துக் கொண்டிருப்பது குஷ்புவுக்கே உரித்தான ஒன்று. அதுதான் குஷ்புவின் கூடுதல் பலமும் கூட. ஏனோ குஷ்புவிற்கு இதுவரை அரசியல் வாய்ப்பு மட்டும் சரியாக அமையவில்லை. குஷ்பு அரசியலுக்கு வந்ததும் அவரது கருத்துக்களை போன்று தடாலடியான நகர்வுதான். அதிமுகவின் அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சியில் கேம் ஷோவை தொகுத்து வழங்கி கொண்டிருந்தார். அந்த கேம் ஷோ குஷ்பு அணியும் டிசைனர் ஜாக்கெட்டுக்காகவே டிஆர்பியில் ஜாக்பாட் அடித்தது. இந்த நேரத்தில் தான் 2010ஆம் ஆண்டு திடீரென ஒரு நாள் திமுகவில் இணைந்தார் குஷ்பு. திமுக ஆட்சி முடிந்து தேர்தலை எதிர்கொள்ள இருந்த தருணம், ஈழப் பிரச்சனையில் திமுக மீது அதிக குற்றச்சாட்டுகள், 2G ஊழல் புகார் என திமுகவில் புயலடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் திமுகவிற்குள் தென்றலாய் நுழைந்தார் குஷ்பு. 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்காக பிரச்சாரம் செய்வராக மட்டுமே இருந்தார். அடுத்த திமுக தலைவர் யார் என்பது குறித்து கருத்து சொல்ல திமுகவினரே அவர் வீட்டில் கல்லெறிந்தனர். இதற்கிடையே வார இதழ் ஒன்று திமுக தலைவர் கருணாநிதியை பெரியாராகவும் குஷ்புவை மணியம்மையாகவும் சித்தரித்து எழுதிய கட்டுரை அடுத்த சர்ச்சையை கிளப்பியது. பிறகு திமுகவிலிருந்து விலகி 2014ஆம் ஆண்டில் காங்கிரஸில் இணைந்தார். காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் என்கிற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல், 2016 சட்டமன்ற தேர்தல் என 2 தேர்தலிலும் குஷ்புவுக்கு சீட் கொடுக்கப்படவில்லை. திமுகவில் இருந்தபோது குஷ்பு திமுக நடத்திய போராட்டம் ஒன்றிற்காக காலில் ஏற்பட்ட காயத்தோடு வாக்கிங் ஸ்டிக்குடன் நடந்து வந்து கலந்து கொண்டார். இப்படி அரசியலில் தன் இருத்தலை உணர்த்துவதற்கான வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் பயன்படுத்த தவறியதே இல்லை குஷ்பு. இருந்தாலும் தேர்தல் என்று வரும்போது வேட்பாளர் பட்டியலில் அவர் பெயர் இடம்பெறாததற்கு காரணத்தை பற்றி அறிய முடியவில்லை. உறுப்பினர் அட்டை கூட வாங்காமல் நாடாளுமன்ற நியமன உறுப்பினர்களாகி மாநிலங்களவைக்கு எத்தனை நடிகர் நடிகைகள் பிரபலங்கள் சென்றுள்ளார்கள் என எண்ணும் போது அந்த நாள் குஷ்புவிற்கு எப்போது கனியும் என்பது விடைதெரியா கேள்வியாகவே இருக்கிறது. ஆனால் அரசியலில் குஷ்புவிடம் கற்றுக்கொள்ள அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் ஒன்று இருக்கிறது. இதுவரை குஷ்பு திமுகவை விட்டு வெளியேறிய பிறகு திமுக குறித்து எங்கும் தரக்குறைவாக பேசியது கிடையாது. இன்றும் அந்த கட்சி உறுப்பினர்களிடம் நல்ல நட்பில் இருக்கிறார். மும்பை அந்தேரியில் தொடங்கிய நக்கத்கானின் பயணம் சென்னையில் குஷ்புவாக மையம் கொண்டு தற்போது டெல்லி அக்பர் ரோட்டில் இருக்கிற காங்கிரஸ் அலுவலகம் பக்கமாக சென்றிருக்கிறது. மீண்டும் குஷ்பு சுந்தர் பாஜகவிற்கு மட்டும் நக்கத்கானாக திரும்பி இருக்கிறது. குஷ்புவின் ட்விட்டர் ஐடி குஷ்பு சுந்தர் அண்ட் இட்ஸ் நக்கத்கான் ஃபார் த பிஜேபி என்பது வெறும் பெயர் சொல்லல்ல, அது எதிர்கால அரசியல் பயணத்திற்கான வினைச்சொல்.